ஹாய் ஏஞ்சல். ஹீரோ ஏ ஹீரோ ஏ ஹீரோ. ஹாய் அனைவருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், என்ன மினி விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம். ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருச்சி கிளம்பி போயிட்டுருக்கோம். திருச்சியிலே பெரிய கடை சாரதாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த சாரதாஸில் நாங்கள்லாம் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபேமிலியாக ட்ரெஸ் எடுக்க போகிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் திருச்சிக்கு போயிட்டுருக்கோம்ல, ஸோ அந்த விலாகை தான் நம்ம பார்க்க போகிறோம். கார் வருது, எவ்வளோ கார் வருது, என்ன வருது? காரு, எவ்வளோ கார்! ஐயோ, விதியோட இசைமலையை கேட்டிங்களா? என்ன கத்திட்டா! இதுக்காகவே எப்படா திருச்சி சீக்கிரம் வரும், எப்படா இறங்குவோன்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவ பாட்டை கேட்டுகிட்டே இருக்கிறப்பே திருச்சியும் வந்துருச்சு. நேராக வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடை வீதிக்கு நடக்க ஆரம்பித்தாச்சு. எப்போதுமே அந்த இடம் வந்து க்ரௌடாக இருக்கிறதுனால காரெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து திருச்சி சாரதாஸில் பார்க்கிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம சாரதாஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே ட்ரெஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நாங்கள் சாரதாஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எதுக்கு சாரதாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துடலாம், அங்கங்கே நம்ம அலைய வேண்டியதில்லை. ஸோ அதுக்காக தான் மெயினாக சாரதாஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். திருப்பி வருதா? என்ன எடுக்கிற? நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டு எடுங்க. ஸோ இந்த கேப்பில் அவங்கெல்லாம் வந்து டீ குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க வரதுக்குள்ளே நான் எனக்கான ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறப்ப சாரீ தான் கட்டணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாரியை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, எனக்கு ட்ரெஸ் எடுக்க லேட் ஆகலை. நான் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டேன். போன உடனே இந்த சாரியை பார்த்தேன், பிடிச்சிருச்சு, எடுத்துட்டேன். ஸோ எங்களுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், என் மோமோஸ் ஆட்டையே போட்டு வேணும் வேண்டும். யாரோ தின்னுட்டு பாதி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு விட்டு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா. அடுத்து கம்பு பயங்கர மும்மரமாக நாங்கள்லாம் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம், சாரீஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கடன் வந்து எனக்கு ஒரு நாள் தான் டைம், ஸோ எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே வந்து பரதநாட்டியம் ஒன்று ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு அங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போணுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போணுச்சு. என்ன ட்ரெஸ்ஸுகளை பார்த்து 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 டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ட்ரெஸ் பார்த்துருக்கோம், ஃபேமிலிக்கே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தம்பி
இங்கே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. முத்தச்சா காக்கா தூக்கிட்டு போச்சு. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. தெரியாது. இந்தடா அடங்காதவனே. எங்கடா உங்க தாத்தா? இங்க உங்க தாத்தா எங்க முத்தச்சா எங்க? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. தாத்தாவை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க பாரு, அம்மா பாரு, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா என்ன விட்டுட்டு? சரி சரி, சப்பா கட்டு கட்டாதீங்க. சாப்பாட்டுக்கு போய் அடிச்சுக்கிறீங்களே. ட்ரெஸ்ஸை ரிப்பீட் மோடில் நாங்கள் பார்த்து சாரியை பார்த்து ஒரு கட்டத்தில் வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைக்காரங்களே நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இந்தாங்க டீயை குடிங்கன்னு அவங்களே ஒரு டீயை ஆஃபர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் டயர்டாகிட்டோம். நல்லா தான் விக்கெட்டாக இருக்கும். வாங்க, சூப்பராக இருக்கும். எங்க பொண்ணுக்கு கல்யாணம் சரி அப்படி தான் எடுக்கிறாங்க இப்பெல்லாம். ஏமா என்னம்மா இது ஸ்டோனாமா? என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைனல் ட்ரெஸ் செலெக்ஷன்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் எடுத்தோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எடுக்க தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டோன் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்ததுனால வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண முடியலை. ஸோ அவங்க நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தாங்க. அவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தப்ப சரி நம்ம எதுக்கு டயத்தை வீணாக்குவோம், நம்மளும் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து ஃபிட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாரீஸ் எடுத்து எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது ரெட்டு தான். அது சரி அண்ணா இன்னொரு தடவை விரிச்சு காட்டுவீங்களா? அம்மாக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஜென்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயாச்சு. மாப்பிள்ளைக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஸோ அடுத்து விக்கியேட்டாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம். அவரும் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸை சூப்பராக செலக்ட் பண்ணிட்டாரு. அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு செமையாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள்லாம் டயர்டாகி வெளியே வந்து பார்த்தா இருட்டிருச்சு. ஸோ நைட்டு டின்னரையும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சங்கீதா ஹோட்டலுக்கு வந்தோம். நான் வாங்கிக்கிறேன்டா. போ பேபி, சாப்பிட்டு வைங்க. அச்சி காட்டு. எங்க பேபி ஒழுங்கா பொறுமையாக சாப்பிடு. அலைஞ்சு ட்ரெஸ்ஸை தேடின டயர்டில் பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. நமக்கும் வந்து ஒரு பஃபட் கிடச்சிருச்சா. ஸோ இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி செமையாக ஒரு கட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த vlog இங்கே முடியுது. இன்னொரு vlog நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.